போன வருஷம் என்னோடு உங்களோட உட்கார்ந்து நோன்பு நோற்று இஃப்தார் சாயம் செய்து இரவு துணைக்கு வந்து கடைசி 10 எங்களோடு இருந்து உணவருந்து எங்களோடு இருந்து பெருநாள் தினம் கிரவுண்ட்ல போய் படகெல்லாம் பிரித்து கிரவுண்டுக்கு ஈச்சப்பழங்கள் விநியோகித்து எங்களோடு இருந்தவர்கள், கிரவுண்டில் இருந்தவர்கள், பெருநாள் தொழுதவர்கள் இந்த வருடம் இழந்திருப்பதை பார்க்கலாம். சென்ற வருடம் எங்களோடு இருந்தவர்கள் பலர் இந்த வருடத்துக்குள் இந்த பூமியை விட்டு சென்று விட்டார்கள். உறவுகளே, இது ஏண்ட கடைசி என்றால் அடுத்த வருடம் நான் இல்லை என்று ரப்பு தீர்மானித்திருந்தால், இந்த வருஷத்தோடு உன் வாழ்வு முடிவுற்றது என்று தீர்மானித்திருந்தால், அடுத்த வருஷம் எங்கோ ஒரு இடத்தில் அடக்கப்பட்டிருப்போம் என்றிருந்தால், புத்தி உள்ள மனிதன் அடைந்திருக்கின்ற இந்த காலத்தில் செகண்ட்களை வீணாக்க மாட்டான். 2 நோன்புகள் 3 நோன்புகள் கழித்த நிலைமையில் வந்திருக்கிறோம். எத்தனை ஜுசு குர்ஆனோடு நான் நெருங்கினேன், குர்ஆன் நான் எத்தனை பக்கங்கள் புரட்டி இருக்கிறேன், ஓதி இருக்கிறேன். நேரம் இல்லை என்று யாருக்கும் சொல்ல முடியாது. நேரம் எடுத்து செய்வது இபாதத். இபாதத்துக்கு நேரம் ஒதுக்கணும். துஹர் தொழுவது கடமை, அதுக்கு நேரம் எடுக்கணும். குழு செய்தல், குழுவுக்கு நேரம் எடுக்கணும், அதுக்கு நேரம் எடுக்கணும். ட்ரெஸ் பண்ணணும், மூக்கு சுத்தம் பண்ணணும், நேரம் எடுத்து செய்வது இபாதத். குர்ஆன் ஓதுவதற்கு நேரம் எடுக்க வேண்டும். 24 மணித்தியாலங்களை தார ரப்புல் ஆலமீன் 24 மணித்தியாலத்துல அரை மணித்தியாலம் 5 நேரம் தொழுகைக்கு போகுது. அடுத்த 23 மணித்தியாலமும் தின்ன, குடிக்க, படுக்க, விளையாட, ஜொலி பண்ண இதுக்குதான் வச்சுக்கிறான். இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் கூட்டி எடுத்துக்கொள்றது.